மாமியாருடைய ரோல் எல்லாத்தையும் நாத்தனார்கள் இப்ப பண்றாங்க அப்படின்னு ஒரு ரீசன்ட் இயர்ஸ்ல வந்துச்சு. நாத்தனார் தான் புதிய மாமியாரா? நான் மட்டும் எனக்கு மாமியாரா வாச்சன்னா அந்த வெடுக்கு நாட்டை இடுப்பு நம்ம கழட்டி ஒட்டியான பண்ணி போட்டு போய் சாக்குறது. இந்த பக்கம்லாம் யாரு? அன்னிமார்களா? மருமகள்கள், மரியாதை தெரிந்த மருமகள்கள். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இந்த பக்கம் முழுக்க நடிக்க தெரியாத நாத்தனார்கள். ஓகே, அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். டோன்ட் நோ இங்கிலீஷ். எப்பவுமே நான் தான் கேள்வி கேட்பேன். இந்த குடும்பத்துடைய 2 முக்கியமான உறுப்பினர்கள் அப்படிங்கறதால கேள்வி என் பக்கத்துல இருந்து போட்டு பிரச்சனைக்கு ஆளாயிர வேணாம்னு சொல்லிட்டு ஒரு போல் வச்சிருக்கோம். யோ ஆரம்பியா சீக்கிரம். ஆரம்பிக்க தெரியாம தான அலமுதிக்கிறதுக்கு அறிவு விட்டவனே. அன்னிமார்கள்ட்ட நாங்க நாத்தனார்கிட்ட நீங்க என்ன கேட்க விரும்புறீங்கங்கறத இதுல எழுதி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டோம். பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மென்ட் தான். வாங்கடா. கேட்கணும்னு நினைச்சிருக்காங்களோ அந்த கேள்வியை இதுல எழுதி போட்டிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன், எடுத்து படிக்கிறேன். அட தத்தியம் பிடிச்ச போக்கான என்னமே எழுதிருக்கான் பாருங்க. யாருன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க கேள்வியை கேட்ட உடனே கண்டுபிடிக்கிறீங்களான்னு பாப்போம். என்ன நாரதா, வந்த வேலை முடிந்து விட்டதா? இல்லை, நான் என் நாத்தனாருக்கு இதுவரை நல்ல அண்ணியாக நடந்திருக்கிறேனா என்பதுதான் என் கேள்வி. முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. எங்க அண்ணியாக இருக்க வாய்ப்பு இல்ல. வாய்ப்பே இல்லை. இவ்வளவு சாப்பிட்டா அவங்க அண்ணி கேட்க வாய்ப்பு இல்லை. கேட்க மாட்டாங்க, அவங்க அதிகமா தான் கேட்பாங்க. சும்மா இருக்க மாட்டீங்க. பெரிய கம்ப்ளைண்ட் பண்றாளுங்க. அவனோட பெரிய அதிகாரி நான் தான். அவன்கிட்ட சொல்லி எந்த பிரச்சனையும் இல்ல, பேசாம உட்காரு. நான் உங்களை பாத்துக்கிறேன். ஆனா நீங்க ஏன் என்ன ஒரு பொண்ணா கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க? ஐயர்கிட்ட அர்ச்சனை சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டாலே மச்சானு கோவம் தெரியற வரைக்கும் கோமால இருக்க வேண்டியதுதான். இதை கேட்டது யாராக இருக்கும்? எந்த நாத்தனாராக இருக்கும்? எங்க அண்ணியா இருக்கும். உங்க அண்ணியா இருக்க வாய்ப்பு கண்டிப்பா இருக்கும். அது தெரிந்து கொள். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். எங்க அண்ணியா இருந்தா பரவாயில்ல, இருக்கட்டுமே. நான் குழந்தையா இருந்துட்டு போறேன், அவங்க எனக்கு குழந்தையா இருந்துட்டு போட்டோம். அவங்க என்ன கேக்குறாங்க, நான் உன்னை ஒரு பொண்ணா பாக்குறேன், நீ உன்னை மனுஷியா கூட பார்க்க மாட்டேங்க. அவங்க பொண்ணா பாக்குறாங்க, ஃபர்ஸ்ட் உண்மையா சொல்லட்டும். கேட்கல கேட்கல கேட்கல, எனக்கு கேட்கல கேட்கல கேட்கல, எனக்கு காது அடைச்சிக்கிச்சு. அவங்க எங்க பாத்துக்கலன்னு எங்களுக்கு தெரியும், அதனால அவங்க கேட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்க போய் சொல்றாங்கங்கிறது தெரியுமே, அவங்க நிறைய போய் சொல்லுவாங்க. உங்களை எழுதாமலே நீங்க போய் தான் பேசுவீங்க, முதுகுக்கு பின்னால பேசுவீங்க. அதுல உண்மை ஒன்றுமே கிடையாது. இத்தனைக்கு நீங்க எழுதல. அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானாட்டா ஓடிட்டனா? இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. என்ன சார் பண்றது? இனிமேல் வச்சு செய்வோம். வீட்டுக்கு வந்தா நீ வெல்ல வாடா வாடா வாடா. மரியாதை போச்சு வச்சுக்க. என்னடா மரியாதை? அவங்கள வந்து அவங்க எங்களை ஒரு மனுஷியா கூட அவங்க மதிக்கல, எங்களை ஒரு மிஷினா பாக்குறாங்க. ஐயோ பைபிள்ல ஏதோ பிளான் பண்ணுதே. காலையில எந்திரிக்கிறோம், வேலை பாக்குறோம், 24 hours நாங்க வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். அவங்க இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு? இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு? இங்கிலீஷ் அவங்க வருவாங்க, வாரத்துல 4 நாள் இங்கதான் இருப்பாங்க, 2 நாள் தான் அவங்க வீட்டுல இருப்பாங்க. ஆளாளுக்கு நாட்டாமைய செஞ்செல்லாம் சொல்லி காமிக்கிறீங்களா? வரும்போதே ஒரு கால் வந்துரும், நான் வர, எனக்கு இதெல்லாம் ரெடியா இருக்கணும், டீ ரெடியா இருக்கணும், காஃபி ரெடியா இருக்கணும், டிஃபன் ரெடியா இருக்கணும், எல்லாம் இருக்கணும். என்னடா அநியாயமா போட்டு கொடுக்குற நீ? நம்ம வேலைக்கு போகும்போது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம கிளம்பணும். சார் அதுக்கு தானே சார் மருமக. அது என்ன, நான் ஒரு பாட்டா கூடாது. உருட்டு வழியில் உருட்டி பொழைக்கும் குருட்டு உலகமடா நண்பா. நம்ம வரும்போது செஞ்சு கொடுக்கறதுக்கு தானே சார் வீட்டுல மருமகன்னு ஒருத்தர் வச்சிருக்கிறது. அப்புறம் எதுக்கு சார்? கணவரை தான் சார் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன், அவங்களும் சேர்த்து கல்யாணம் பண்ணல. இப்ப நீங்க 4 நாள் வந்து உங்க அம்மா வீட்டுல இருக்க மாதிரி அவங்க 4 நாள் அவங்க அம்மா வீட்டுல போயிருந்தா நீங்க ஒத்துப்பீங்களா? பாத்தீங்களா நண்பர்களே, என்ன ரோசனை பண்றானுவா? ஏன் என் குடும்ப விஷயத்தில் தலையிடுகிறீர்கள்? ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா. இதுல இருந்து எப்படா தெரியல நீங்க ஒண்ணுமே ரியாக்ட் பண்ணல, அதுக்குள்ள எந்திரிச்சிட்டீங்களே. தெரியுமே, பாருங்க சங்கீதான் இருக்கும் அதுல. சங்கீதா 9 வயசுல சங்கீதா. இந்த பார் சங்கீதா கரெக்ட் தான். என்ன அப்படி தலையிடுறீங்க நீங்க? எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? அது பார்த்தாலே தெரியுது சார். அண்ணங்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருப்போம், அங்க கிச்சன்ல இருந்தாங்கன்னா பாத்திரம் தடபடான்னு சத்தம் கேட்கும். என்னமா கீழே சத்தம் பேசிக்கிட்டு இருக்கேன் மாமா. இப்படி எல்லாம் கேட்டா பாத்தீங்கன்னா 18, 19, 20 ரைஸ் ஆகும். அது டிவி வால்யூம் ரைஸ் ஆகுது இல்ல, அவங்க பிபி ரைஸ் ஆகுது. இளவு வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற நீ. ஆனா இவங்க வந்தாவே அந்த பிரச்சனையை 2 விதமா போயிடுது.
பெருசாக்கிறாங்க. போர் அடிக்குது எங்களுக்கு யாராவது வம்பு போரடித்தால் ஒற்றை புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள். என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, சரி சரி சரி. வகுந்து விடுவேன். அண்ணன்ட்ட வந்தா உரிமையா கொஞ்ச நேரம் பேசுவோம், சகஜமா பேசுவோம். என்னடா அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். நீ போய் சொல்றியாம்லடா, நீ போய் சொல்றியாம்லடா. நாங்க பாத்துப்போம், அந்த அளவுக்கு பெருசா போகாது. அப்ப நாங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறமா வந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு பெருசா தெரியுது. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. சார் ஆக்சுவலா அவங்க பார்த்தா ஊம குசுமு வேலை தான் சார் பாக்குறாங்க. என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட, கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல். எங்க அண்ணன் ஹீரோ, நீ ஹீரோயின். அதே இல்ல இன்னொன்னு மெயினா என்ன நடக்குதுன்னா, இங்க என்ன நடக்குதோ அடுத்த செகண்ட் அவங்க அம்மா வீட்டுக்கு போன் போகுது. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. சார் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க அம்மா வீட்டை தேடி வராங்கல்ல, அது மாதிரி எங்களுக்கு ஒரு பிரச்சனை நாங்க எங்க அம்மா வீட்டை தேடி தானே சார் போக முடியும். அது மாதிரி எங்களுக்கு ஒரு பிரச்சனை நாங்க எங்க அம்மா வீட்டை தேடி தானே சார் போக முடியும். ஐயோ சார், இவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க சார். இப்ப நான் எங்க ஹஸ்பண்ட் வீட்ல எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு இஷ்யூ, என் அம்மா கிட்ட என் தம்பி கிட்ட நான் சொல்றேன் சார், உடனே அவங்க வீட்டுக்கு போன் பண்ணி சொல்ல வேண்டியது. இது தேவைதானா? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? அந்த சினிமாக்காரங்க தான் அப்படி செய்யறாங்க. காசிப் பேசணும், இவங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்றது எங்க அம்மாக்கு நான் இப்போ தெரியப்படுத்துறேன், அவ்வளவுதான். அதான் உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்தம் கண்காணிக்கிறேன் உனக்கு. எங்க அம்மா அப்பா வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க, என்கிட்ட கேட்கணும், நீ உனக்கு அந்த டேட் கன்வீனியன்ட் ஆவியா அப்படின்னு என்ன கேட்டுட்டு தான் அந்த டேட் வைக்கணும். அப்படி எல்லாம் சொல்லப்படாது. என்னடா மிரட்டுற? அப்படியெல்லாம் சொல்லப்படாதுன்னு அந்த டென்ட்ல சொன்னேன். என் தம்பிக்கு குழந்தை பிறந்ததுன்னா சார், அவனுக்கு செய்ய வேண்டிய எல்லா முதல் செய்யறதையும் நான் தான் சார் செய்வேன். அது என் உரிமை. எப்படி மாமா இப்படி திறந்த புஸ்தகமா இருக்கீங்க? எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். எது மனிதாபிமானம் தான் மாப்பிள. அப்படி அம்மா வீட்டு கிச்சன்ல கடைசி வரைக்கும் எனக்கு உரிமை இருக்கணும் சார். நான் கல்யாணம் ஆகி வந்துட்டேன், நான் மட்டும் தான் சமைப்பேன், நீ உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது சார். பிறந்த வீட்லயும் உரிமை இல்ல, புகுந்த வீட்லயும் உரிமை இல்லையா கிச்சன்ல? உங்க பிறந்த வீட்டுல உரிமை இல்ல, அதுக்கு நானா பொறுப்பு? சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் நானு, டக்குன்னு சீரியஸ் ஆயிருவேன் நானு. கீழே போட்டது ஃபர்ஸ்ட் கீழே. அது அவங்க கிச்சனுக்கு வருவாங்க, சிங்கே கழுவாம வச்சிருக்கேன், ஏன்னா பாத்திரம் இவ்வளவு போட்டு வச்சிருக்கேன், நீ ஏன் அப்படி செய்யல, அப்படி கிச்சன் வச்சிருக்கேன். இளவு வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க, ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற நீ. நீ அது அந்த குறை சொல்லக்கூடாது இல்ல, பத்த வச்சுட்டு போற மாதிரி தானே சார் பண்ணிட்டு போறாங்க. அப்படிதான் பண்ணுவேன். என்ன அப்படி பண்ணுவீங்க? அதுதான் என் ஸ்ட்ராட்டஜி. அப்படிதான்டா பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? டேய் பேசிட்டு போடா. இங்க பாரு, உங்களுக்கு அடுப்படியில இடம் கொடுக்குறோம், ரைட்டு. கிச்சனுக்குள்ள இடம் கொடுத்தா தான் கலகம் பண்ணி விட்டுறீங்கிறாங்க. I am not prepared to answer for this silly question. நண்பர்களுங்க, சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. சில நண்பர்களே என்ன